மேட்ச் ரொம்ப வருத்தத்தக்கதா இருந்தது. ஏன்னா வந்து எங்க போச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கம்ப்ளீட் பண்ணலங்க, அதுலேயே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ்லேயே மேட்ச் வந்து காலி. ஸோ இதுக்கப்புறம் வந்து மூவே ஆகலை, அதுல வருத்தமாயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் வந்து சும்மா ட்ரை ரன் தான் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து அவனுங்க வந்து போலிங் ஸ்டார்டிங் போடும் போதே பாத்தீங்க அப்படின்னா லைன்ல இருந்தே நம்ம ஆளுங்க மெயின்டைன் பண்ணலன்னு தான் என்னோட ஃபீலிங். ஸோ எல்லாமே அவனுக்கு காலில் போட்டு கொடுத்தோம். அவனுங்க போட்டது பாத்தீங்கன்னா டோட்டலாவே கிளியரா இருந்தது, எல்லாமே வந்து ஆன் டாட் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ வி லாஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ். எங்க அவங்க முதலே பேட்டிங் அவங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்லேயே ரன் ஸ்கோர் பண்ணல. அவங்க ஃபர்ஸ்ட் 10 to 12 ஓவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்கோர் கம்மி. 3 for 33, 4 for 33, 44 for 4 இதுதான் அவங்க ஸ்கோர். ஆனால் அவங்க ஈஸியாக 5 ஓவர்லேயே அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க மும்பை இந்தியன்ஸில் ஜெயிப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஈஸியான கேம் தான் ஜெயிப்பாங்க, ஜிடி முடியாது அவங்களால. இல்லை ப்ரோ, மேட்ச் ஒன்றும் அவ்வளோ கேவலமாலாம் இது பண்ணல. ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இன்னும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். கம்பேக் கொடுப்போம்னு கன்ஃபார்ம் தெரியும், கம்பேக் கொடுப்போம். சேஞ்ச் பண்றதுலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரே ஒரு சேஞ்ச் தப்பா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உருவில் பட்டியல் உள்ள விட்டாங்க, திருப்பி சப்ஜெக்ட் பண்ணி சப்ராஜ் உள்ள விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கலாம், வெயிட் பண்ணாமலே விட்டாங்க. இன்னொரு பவுலர் வந்து இப்போ அடிபட்டு போயிட்டு, ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்போ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். உள்ள வேற யாராச்சும் உள்ள பவுலிங் விட்டு அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல டீம் தான், கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க கண்டிப்பா. குஜராத் நல்லா தான் ப்ரோ இன்னைக்கு ஆடினாங்க. முன்னாடி போன மேட்சை பார்த்து இந்த மேட்ச் நல்லா தான் இருந்தாங்க. ஓகே தான்.